ஏதோ போன முறை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த தவறை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஏப்பா போன முறை ஏதோ தவறு பண்ணிட்டோம்பா, ஆனால் மீண்டும் அந்த தவறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் செய்ய மாட்டார்கள். முடிவு செஞ்சிட்டாங்க. மக்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இதனால்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மோசமான ஆட்சி இப்பொழுதுதான். இப்படி எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், நாடகம், விளம்பரம், எங்க பார்த்தாலும் விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை, வரி பணத்தை இவங்க விளம்பரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் இப்படின்னு ஒரு திட்டம். என்ன திட்டம் அது? முகாம் நடத்துவாங்களாம். அந்த முகாம்ல உங்க குறையெல்லாம் வந்து அங்க தீர்ப்பாங்களாம். ஏயா 4.5 வருஷமா என்னையா பண்ணிட்டு இருந்த? 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இவ்வளவு காலமா? அடுத்த 4 மாசம் தான் நீங்க இருக்க போறீங்க. நீங்க யாரு குறையா தீர்க்க போறீங்க? 4.5 ஆண்டு காலம் தீர்க்காத குறைகள் அடுத்த 4 மாதத்துல உங்களால தீர்க்க முடியுமா? இதற்கு ஒரு விளம்பரம் அப்படின்னு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். அது என்ன முகாம் தெரியுமா? உங்களுக்கு யாராவது ரேஷன் அட்டை வேணும்னா அந்த முகாம்ல போய் நீங்க விண்ணப்பம் செய்யலாமா. எவ்வளவு? 4.5 வருஷம் விட்டுட்டானுங்க. அடுத்த 4 மாசத்துல கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. இருந்தா தானே கொடுக்க போறாங்க. இப்படி பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஏதாவது ஒண்ணு, அத மின்சார கணக்கு, இணைப்பு வேணும், புது கணக்கு வேணும், இதெல்லாம் அந்த விண்ணப்பம் கொடுக்கணுமா? 45 நாள்ல கிடைச்சிடுமா? யாரையா ஏமாத்துறீங்க?